எல்லாம் இன்றைக்கி ஹலால். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வேதம் அருளப்பட்டவர்களின் உணவு உங்களுக்கு ஹலால், உங்களது உணவு அவர்களுக்கும் அனுபவிக்கும். அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்களை எல்லாம் புரிய வைக்கிறான். அட முட்டாள்களா, இத்தனை வருஷமாக ரெஸ்ட்ரிக்ஷன் வாங்கிட்டு இருக்கிறீங்க, இவர் தான் உங்களுடைய ரசூலு, இவரை ஏற்றுக்குங்கடா. பாரு, நான் இதுக்கு முன் சென்ற வேதங்களில் ரசூலாவை பற்றி அந்த வேதங்களில் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் இதே மாதிரி டெஃபினேஷன் வரும். என்னன்ட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ரசூலை பற்றி எப்படி வரும்னா, இறுதியாக ஒரு நபி வருவார், அவர் உங்களுக்கு தூய்மையானவற்றை தடை செய்யப்பட்டதை நீக்குவார், உங்கள் மேலே இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவார் அப்படிமா. இப்போ இந்த இடத்துல ரசூலா என்ன பண்ணிட்டாங்க, இப்ராஹிம் நபியோட தீனில் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, கொழுப்பு ஹலால் ஆயிடுச்சு. இப்போ இவங்க மட்டும் இந்த தீனை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க, புரியுதா? அப்போ அதனால் அல்லாஹ் இது சொல்கிறான். அதே மாதிரி இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்களே, யூத கிறிஸ்தவர்கள், இவங்க அறுத்தது எப்படி சாப்பிட்லாமா அப்படின்னா, அதுக்கும் கண்டிஷன் இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், தூய்மையான பொருட்கள்னு சொல்லிட்டான். அப்போ தூய்மையான பொருட்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கொடுத்தா சாப்பிடலாம். வேதம் கொடுக்கப்பட்டவர் ஒரு பிராணியாக அறுக்கிறார், அது நாம் அல்லாவுடைய பேர் சொல்லி தான் ஒரு அறுக்கிறார்னு வை, அது நம்ம சாப்பிட்லாம். அல்லாவுடைய பேர் சொல்லலை அல்லது அல்லாதவர்களின் பேர் சொல்லப்பட்டால் அந்த இது என்ன பண்ணக்கூடாது, நாம் சாப்பிடக்கூடாது. அந்த உணவும் அந்த பிராணியும் தூய்மையாக இருக்கணும். பண்ணி கொண்டாந்து அல்லாவுடைய பேர் சொல்லி அறுத்தா சாப்பிட முடியாது. அந்த பொருளும் தூய்மையாக இருக்கணும், அதே மாதிரி அறுக்கப்பட்ட முறையும் தூய்மையாக இருக்கணும். இது 2 கண்டிஷன் இருக்கணும். அப்போ இதிலே சில நமக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு முஸ்லீம் இருக்கிறார், அவருக்கு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறதுன்னு தெரியாது. இப்போ அவர் அறுத்துட்டார், இது சாப்பிடலாமா? சாப்பிடலாம், சொல்லலை, பிஸ்மில்லா சொல்லலை, புரியுதா? சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாம். இதுக்கு ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு கூட்டத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிலர் எங்களிடம் இறைச்சி கொண்டு வருகிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, சிலர் கிராமத்தில் வராங்க, இறைச்சி கொண்டு வராங்க, அதை அறுக்கும்போது அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டதா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்களா சொல்லலையா, அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா தெரியாது. ஆனால் புதுசாக இஸ்லாத்தை எடுத்துருக்காங்க, ஆர்வமாக எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது கேட்குறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் அதன் மீது அல்லாஹ்வின் பெயர் சொல்லி உண்ணுங்கள், நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அது ஹதீஸில் என்ன வருது, கேள்வி கேட்ட கூட்டத்தார் இறை மறுப்பை அப்போது தான் கைவிட்டு புதிதாக இஸ்லாத்தை தழுவியிருந்தார்கள். இது 5507, புரியுதா? இது புரிஞ்சுக்கணும் கிளியராக. அதே ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் அல்லாவுடைய பெயரை சொல்லி முறையாக ஹலாலாக இருக்கிறார், இப்போ இது சாப்பிடலாமா கூடாதா? சாப்பிடக்கூடாது, புரியுதா? அல்லாவுடைய பெயர் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அதான் புரியுதா? இப்போது இதில் கும்பமேளாவில் அப்புறம் இங்கே நிறைய சில கோயில்கள் அந்த சுற்றி இருக்கிற பகுதிகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருந்துச்சு, நோ ஃபெய்த் நோ என்ட்ரி. நம்பிக்கையில் இல்லை, எதுக்கு வரீங்க, வராது. அங்கே கலாய்க்கிறதுக்கு கிண்டல் பண்ணுறது வராதிங்க. அதனால தான் ஹரமில் என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்க, வராதிங்க. என்ன ஜம்சம் கலராக ரீலு, காலில் அடித்தா குழந்தை தண்ணி வந்துடுச்சான், கீழே எங்கேருந்து கனெக்ஷன் வருதுன்னு எங்களுக்கு தெரியாதா, நைலேருந்து பைப்பு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று சொல்லுவோம், புரியுதா? இதெல்லாம் இப்ராஹிம் நபி காலத்தில் கட்டினதான், இது இப்படியா, இது பாலைவனமா, அது அப்படிமா, தேவையில்லை, நீங்கள் வரவே வராதிங்க, புரியுதா? அதே மாதிரி தான் நாமளும் அங்கே போகக்கூடாது. அங்கே போயிட்டு இது மூட நம்பிக்கை, அது அவங்க அந்தந்த மதத்துக்கு சின்னங்கள் இருக்குது. அந்த சின்னங்கள் அவங்க மதிக்கக்கூடியவங்களுக்கு அது புனித சின்னங்கள், அதை நாம் இழிவுபடுத்தக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி அவங்களுடைய நம்பிக்கையை நாம் சிதைக்கக்கூடாது, நம்ம நம்பிக்கையை அவங்களும் சிதைக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்கள நம்ம ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது. அவங்க எதுக்கு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும், தேவையில்லை, புரியுதா? அதே ஒரு முஸ்லீம் பிஸ்மில்லாவே சொல்லலைனாலும் சாப்பிட்லான் இருக்கு. அப்போ இதில் இன்டென்ஷன் என்னென்னு புரியுதா? இங்கே அல்லாஹ் நம்புகிறவன் பிஸ்மில்லாவுடைய அந்த சொல்லும் போது பிஸ்மில்லாவுடைய பர்பஸ் என்னென்னு புரியுதா? என்ன தெரியுமா? ஏன் பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்கிறோம்? ஒரு உயிரை எடுக்கிறோம், அந்த உயிர் யாருது? அல்லாஹ் கொடுத்தது. அதுக்கு அந்த உயிரை எடுப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய அனுமதியை நம்ம வாங்குகிறோம். அப்போ அந்த நினப்பு நமக்கு இருக்கும். பிஸ்மில்லா சொல்லும்போது, யாரெல்லாம் நீ அனுமதிச்சனால இது எனக்காக, அதுவும் சாப்பிடுவதற்காக நீ படைக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் சொல்கிறேன், உங்களுக்காக தான் படைச்சங்கிறான். அந்த இது இல்லைனாலும் நம்ம சாப்பிடக்கூடாது. அது வாழ்கிறதுக்காக படைச்சோம் அப்படின்னா அது தொடக்கூடாது. நீங்கள் சாப்பிட்றதுக்காக அதை வாழ வச்சேங்கிறான். அப்போ அதை சாப்பிட சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியுது, நல்லா ஆடு கொண்டாந்து கட்டுறி இல்லை, அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு அறுக்க போகிறாங்கன்ட்டு. நேற்று வரைக்கும் பட்டியில் வச்சுருந்தாங்க, அதான் சாப்பாட்டு ஜாலியாக இருந்துச்சு, இன்றைக்கி என் டைம் வந்துருச்சு. அப்போ தான் இன்னொரு ஆடு முன்னாடி ரசூல்லா இன்னொருத்தர் அடுக்கும்போது, ஏன் 2 வாட்டி சாவடிக்கிறீங்க? அதை அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற, எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. ஒட்டகம், ஆடு, மாடு எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நமக்கு அடங்கி நடக்குது. இவங்ககிட்ட நீங்கள் உங்கள் வேலையை காட்டாதீங்கன்னு நல்லா சொல்லிடுது. வானம் பூமியெல்லாம் கட்டுப்பட்டு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு சஜ்தா பண்ண வச்சான்ல. ஸோ அதனால் இது அனுமதிக்கப்பட்டிருக்கு.
ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியும், சில பேருக்கு இங்கே இப்போ நம்ம இந்து கிறிஸ்தவர்கள் கலந்துருக்கக்கூடிய என்னென்னா, உங்கள் ஆள் பிஸ்மில்லா சொல்லலைனாலும் சாப்பிடுவீங்க, எங்கள் ஆள் பிஸ்மில்லா சொன்னால் கூட சாப்பிடுவீங்க, அவ்வளோ வன்மம் உங்களுக்கு. அப்படின்னா இது வந்து நம்பிக்கை சார்ந்தது. இங்கே அல்லாவை நம்புகிறவங்க, இது அல்லாவுடைய படைப்புன்னு நம்புகிறவங்க, அவங்க அறுத்தா மட்டும்தான் எங்களுக்கு தூய்மையானது. அது எப்படி அசுத்தமாகவும் தெரியாது. இப்போ நம்ம சயின்டிஃபிக்கலாக போகக்கூடாது. எப்பயும் சயின்டிஃபிக்கலாக போகும், அது வந்து இந்த கழுத்து நரம்புலேருந்து ஃபுல் ரத்தம் வெளியே போகுது அப்படின்னு. அப்போ முஸ்லீம் அல்லாதவர் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் ஃபுல் ரத்தம் வெளியே போகும். அப்போ சாப்பிட்லாமா? அது சயின்டிஃபிக்கலாக அதே கிரேடில் தான் இருக்கும். சாப்பிடக்கூடாது. ஏன்? அது வந்து நமக்குள்ள ஒரு நயவஞ்சகத்தனத்தை உருவாக்கும். அது நமக்கு என்ன டேமேஜ் ஏற்படுத்தும்னு தெரியாது. ஏன்னா அந்த டேமேஜை பார்க்குற ஸ்கேனு நம்மக்கிட்ட இல்லை. அல்லாஹ் சொன்னதுன்னு அசுத்தம்ட்டான்ல, கண்டிப்பாக நமக்கு அதில் தீங்கு இருக்கும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் இது ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியல. முஸ்லீம் வந்து அறுத்துட்டா முஸ்லீம் தெரியல, அவன் இன்னோசென்ட்டாக இருக்கான், அவனுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அது மாதிரி சாப்பிட்லாம். மற்றவர்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தா கூட சாப்பிடக்கூடாது. இது வந்து ஓரவஞ்சனைக்காக அல்லாஹ் சொல்லப்பட்டது கிடையாது. அப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய உணவு வந்து, அதாவது இந்த அவங்க நீங்கள் அறுக்கிற உணவு, நான் அறுக்கிற உணவு முஸ்லீம் சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. நீங்கள் தாராளமாக இஸ்லாத்துக்கு வாங்க, அல்லாவுடைய தீனை ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முஸ்லீம் சகோதரருக்கு இருந்தால் போடுங்க. நம்மளுங்க திங்கிறதுல தோக்கவே மாட்டாங்க. நீங்கள் சலிப்படைகிற வரைக்கும் நாங்கள் சலிப்படைய மாட்டோம். எவ்வளோ வேணாலும் போட்டுகிட்டே இருங்க, தின்னுகிட்டே இருப்போம். புரியுதா? நாங்கள் சாப்பிட மாட்டோம்லாம் கிடையாது. ஆனால் அல்லாவை நம்புபவர்கள் அல்லாவுடைய படைப்பை கையாள்வதற்கு அனுமதி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதுவும் வந்து அறுத்து சாப்பிட்றது மட்டும்தான். அதை துன்புறுத்தவும் நமக்கு அனுமதி இல்லை. அதை வச்சு ப்ராக்டிஸ் எடுக்கலாமா? அந்த கன் ப்ராக்டிஸு அதெல்லாம் வந்து பறவையை பறக்க விட்டு சும்மாலாம் ஷூட் பண்ணலாமா? அதெல்லாம் அனுமதி கிடையாது. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அனுமதி. நீ வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணலாம், அது இது பண்ணுறேன்னு சொல்லிட்டுலாம் பண்ண முடியாது. அது அல்லாவுடைய எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் படைத்த பொருள், அல்லாஹ் அனுமதித்த விதத்தில் மட்டும்தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும். அதுதான் அதோடைய ஹிக்மத்து. அதனால் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், நிறைய போய் அதோடைய சயின்டிஃபிக்கல் அட்வான்டேஜை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். சயின்டிஃபிக்கல் அட்வான்டேஜ் மாதிரி அவன் பண்ணால் நம்ம சாப்பிட முடியாது. அது ஒரு இன்றைக்கெல்லாம் என்ன வந்துடும், ஒரு மிஷின் வந்துடும், ஹலால் பிடிச்சா அறுக்கிற மாதிரி. பக்கன்னு ஒரு வந்துடாதா, நீட்டாக அறுத்துட்டு போயிட்டே இருக்கும். பிஸ்மில்லா அந்த கம்ப்யூட்டர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. நம்மளோட பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கூட அறுக்கிறது மொன்னை கத்தி வச்சு 4 தடவை போட்டு தேய்ப்போம். என்ன அதான் சொல்கிறேன். அது ஈஸியாக போட்டு இப்படின்னு பிஸ்மில்லா வந்து அழகாக சொல்லி சைனாக்காரன் ப்ரொடக்ஷன் கொண்டாந்து கொடுத்தான்னு வச்சுக்கிங்க, அது அறுத்து தள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் இருக்கிற ஹிக்மத் இதுதான். அதனால் யார்ட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஹலால் ஹராம் விஷயத்தில் யாருக்கிட்டையுமே ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குற அந்த பிரசாதங்கள், அதை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ கோயிலில் பிரசாதம் தராங்க, அந்த பஞ்சாமிர்தம் தராங்க, அது இருக்குது, அதுவும் நமக்கு தீங்கானது. அப்போ இந்த மாதிரியான நாடுகளில், இப்போ இந்தியா மாதிரி கலந்துருக்கக்கூடிய ஒரு நாடுகளில் நம்ம இருக்கோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளை நேசிக்கிறதே ரேரு. முஸ்லீம் மேக்ஸிமம் எவனும் தரமாட்டான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறேன். ஏன்னா அந்த லட்சணத்தெல்லாம் நம்ம பழக்க வழக்கம் இருக்கும். புரியுதா? எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குடைச்சல்லாம் எடுத்து வச்சுருப்போம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள. அதையும் மீறி ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுங்க, அப்போ நம்மளுடைய இந்த வேற காட்டுறது ரிலீஜியஸ் நோ இதெல்லாம் நாங்கள் டச் பண்ண மாட்டோம். அந்த திமிரெலாம் பண்ணக்கூடாது. என்னை கேட்டால் அந்த இடத்துல நம்ம சாப்பிட மாட்டோம் தான். அவங்க கொடுக்குறாங்களே வாங்கி வச்சிருங்க. புரியுதா? அங்கே மற்ற முஸ்லீம் அல்லா சகோதரர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா, நமக்கு தெரிஞ்சவங்க, வேலை செய்கிறவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொடுத்து அதை வந்து அவமதிக்காமல் கொடுக்கும். அவங்க மனசு வருத்தப்படும் இல்லையா. வாங்கிறது ஹராம் கிடையாது, சாப்பிட்றது தானே ஹராமு. புரியுதா? அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் அந்த ஆயுத பூஜை வருது, பொறி கொடுக்குறாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல, படைச்சாங்களா படைக்கலையா தெரியல, டவுட்டாக இருக்குது, என்ன பண்ணுவான், அப்படியே வாங்கி அப்படியே வச்சுட்டு வேறு யாராவது நமக்கு தெரிஞ்ச குழந்தைங்க யாராவது நீங்கள் சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க மனசை நோகடிக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனங்கள் நாளை இருந்து பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.